அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி போன பின்னாடி என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லியும் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காதுங்க. ஒரு சில நாள் ஒரு சில வேலைகள் மாறுபடும். சீக்கிரமாக எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கிறதாலையோ என்னவோ சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஹஸ்பண்ட் கிளம்பி போன உடனே செய்கிற வேலை சாப்பிட்றது தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி முட்டை குழம்பு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன். அந்த கேப்பில் வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. உலர்ந்த துணியெல்லாம் காய வச்சுட்டு உள்ளே வந்து பாத்திரம் தாங்க விளக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத வேலை இந்த வேலை தான், பாத்திரம் கழுவுறது. என்ன பண்ணுறது, கழுவிலாம் முடிச்சுட்டு கையோட கவுண்டர் டாப், கேஸ் எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி வச்சுட்டேங்க. இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மதியம் லஞ்சுக்கான நேரம். அதே முட்டை குழம்பு, சோறு, சிறுக்கீரை பொரியல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு காலையில் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்குமே சமைச்சிடுவேன். அதே தான். அதனால் பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மறுபடியும் ஈவினிங் தான் போயிட்டு டின்னருக்கான வேலையை பார்ப்பேன். அவ்வளோவுக்கு வெயில் இல்லை அப்படின்றதால பார்த்திங்கன்னா வெளியிலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அழகாக இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு. அந்த வயல்வெளியில் என்ன உழுதுருக்காங்க, வேர்க்கடலையா என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. ஆனால் காக்கா கூட்டமாக உட்காந்து சாப்பிடுது. ஏதாச்சும் ஒரு வண்டி சத்தம் கேட்ட உடனே பறக்க ஆரம்பிச்சிடுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிடுது. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ காஞ்ச துணியெல்லாம் வாரிட்டு வந்து சேரில் போட்டுட்டேன். வெயில் இல்லை அப்படின்றதால ஒரு சில துணி நல்லாவே காயல. காஞ்ச துணியை மட்டும் மடித்து உள்ளே வச்சுட்டேன். மீதி துணியை மறுபடியும் நாளைக்கு ஒரு வாட்டி காய வைக்கணும். இப்போ டின்னருக்கான வேலை தான். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இட்லி ஊற்றி அவரைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு. ஆனால் மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி மதியம் செஞ்சாங்க போல், அதை கொடுத்து அனுப்புகிறேன், எதுவுமே சமைக்காத அப்படின்ட்டு. ஆனால் சில நேரத்தில் எனக்கு பிரியாணி சாப்பிட தோணுங்க. ஆனால் சில நேரத்தில் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், வேணாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எனக்கு சாப்பிடணும் போல் இல்லை. அதனால் பிளான் பண்ணபடியே இட்லி வேணாம், சரி தோசை ஊற்றி சாம்பார் வச்சிடலான்ட்டு. எல்லார் வீட்லேயும் தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சு காஞ்ச பின்னாடி தோசை ஊற்றி அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவாங்க மேலாப்பில். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல் அப்படியே ஆப்போசிட்டுங்க. தோசைக்கல் வச்சு காஞ்ச பின்னாடி எண்ணெய் போட்டு பரப்பி விட்டுட்டு அப்புறம் தாங்க தோசை ஊற்றணும். அப்போ தான் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. நான் தான் அதிசய பிறவி ஏருக்கு மாறுன்னு பார்த்திங்கன்னா என் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் என்ன மாதிரியே இருக்குங்க. என்னத்தை சொல்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல்ல தோசை சரியாக வரலன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸை வேணாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வந்தாலும் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டாச்சும். பிரியாணியும் சூடு பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சும். என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் போச்சு.